Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசியில் மெயின் ரோடு சுப்பிரமணியபுரம் பஸ் நிறுத்தத்தில் திடீரென பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சல்வார்பட்டி கிராமம் அருந்ததியர்கள் வசிக்கும் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, கழிப்பறை வசதி, சமுதாய கூடம் இல்லாததால் இப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து மழைக்காலமாக இருப்பதால் தெருக்களில் சகதிக்காடாக மாறிவிட்டது. மேலும் தொற்றுநோய் காரணமாக அவதிப்பட்டு வருகின்றனர். குடிநீர் முழுமையாக சப்ளை வழங்கப்படாததால் குடிநீருக்காக சிரமப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் வெம்பக்கோட்டை யூனியன் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இப்பகுதியை சேர்ந்த மக்கள் சாத்தூரிலிருந்து தாயில்பட்டி வழியாக சிவகாசி செல்லும் மெயின் ரோடு சுப்பிரமணியபுரம் பஸ் நிறுத்தத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தாயில்பட்டி ஊராட்சி கோட்டையூரை சேர்ந்த நில புரோக்கராக இருக்கும் மலர்முருகன் என்பவர் மோட்டார் சைக்கிளில் வந்தபொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வழிவிடாததால் ஆத்திரமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சாதி ரீதியாக தரைக்குறைவாக பேச துவங்கினார். இதனால் மேலும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மலர்முருகன் ஆபாச வார்த்தைகளால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தகராறு செய்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் சுப்பிரமணியபுரம் பூசாரி நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெண்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதற்காக கடந்து செல்ல முயன்றனர். அவர்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுத்து நிறுத்தினர். அதனால் தகவல் அறிந்த வெம்பக்கோட்டை சப் இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரன் தலைமையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து உங்கள் கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிறைவேற்றுவார்கள் என்று உறுதி அளித்ததின் பெயரில் சாலை மறியலை கைவிட்டனர்.